हरे कृष्ण। नमो ओम विष्णुपताय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नाम्ने नमाचार्य पदानिधाय कृपपतायने गौरगत दामताय नगर ग्रामतारिणे नमो ओम विष्णुपताय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वती देव गौरवाणी प्रचारणे निर्विशीर्णवादी वाचार्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை 4வது அத்தியாயம் உன்னத அறிவு 27வது ஸ்லோகம். 26ங்களா? 27 26 மாதாஜி. மாதாஜி. 26. ஆமாங்க. 6 தான் ஸ்ரோத்ராணி நினைக்கிறேன். ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி யன்யே சம்யமாக் நிஷுக்வதி சப்தாதீன் விஷயான் அன்ய இந்திரியாக்னிஷு சுக்வதி. படித்தேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மனக்கட்டுப்பாடு என்னும் நெருப்பில் சிலர் களங்கமற்ற பிரம்மச்சாரிகள் புலன்களையும் கேட்கும் முறையையும் அர்ப்பணிக்கின்றனர். மற்றும் சிலர் ஒழுக்கமான குடும்பஸ்தர்கள் புலன்கள் என்னும் நெருப்பில் புலனுகர்ச்சி பொருட்களை அர்ப்பணிக்கின்றனர். பொருளுரை. மனித சமுதாயத்தின் 4 பிரிவினர்களான பிரம்மச்சாரி, கிருகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி ஆகிய அனைவரும் பக்குவமான யோகிகளாகவும் ஆன்மீகவாதிகளாகவும் ஆக வேண்டியவர்கள். மனித வாழ்க்கை மிருகங்களைப் போல புலனுணர்ச்சியினால் சுகம் அனுபவிப்பதற்கானதல்ல. எனவே ஒருவனை ஆன்மீக வாழ்விற்கு பக்குவப்படுத்தும் பொருட்டு மனித சமுதாயத்தில் 4 பிரிவுகள் நிறுவப்பட்டுள்ளன. மாணவர்களான பிரம்மச்சாரிகள் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் கவனிப்பில் புலனுகர்ச்சியை துறந்து மனதை கட்டுப்படுத்துகின்றனர். கிருஷ்ண உணர்வுடன் சம்பந்தமானவற்றை மட்டுமே பிரம்மச்சாரி கேட்கின்றான். புரிந்து கொள்வதற்கான அடிப்படை கொள்கை கேட்டலே என்பதன் தூய பிரம்மச்சாரி ஹரே நாமானு கீர்த்தனத்தில் பகவானின் புகழை பாடுவதிலும் கேட்பதிலும் முழுமையாக ஈடுபட்டுள்ளான். பௌதீக ஒலி அதிர்வுகளிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும் அவன் தனது கேட்கும் திறனை ஹரே கிருஷ்ணா என்னும் திவ்ய ஒலி அதிர்வை கேட்பதில் ஈடுபடுத்துகிறான். அதுபோலவே புலனுகர்ச்சிக்கான உரிமத்தை பெற்றுள்ள குடும்பஸ்தர்கள் அத்தகு செயல்களின் மிகுந்த கட்டுப்பாடுடன் ஈடுபடுகின்றனர். உடலுறவு, போதைப் பொருட்கள், அசைவ உணவு என்பன மனித சமூகத்தில் உள்ள பொதுவான இயல்புகள் என்ற போதிலும் ஒழுக்கமான கிரகஸ்தன் கட்டுப்பாடற்ற உடலுறவிலோ இதர புலனுகர்ச்சியிலோ ஈடுபடுவதில்லை. எனவேதான் பண்பாடுடைய எல்லா மனித சமூகத்திலும் அறவாழ்வின் கொள்கையை அடிப்படையாக கொண்டு திருமணம் செய்விக்கப்படுகின்றது. ஏனெனில் இதுவே காம உணர்வை நெறிப்படுத்துவதற்காக சிறந்த வழியாகும். ஒழுக்கமான குடும்பஸ்தன் புலனுகர்ச்சிக்கான தனது இயற்கையான உந்துதலை உயர்ந்த உன்னத வாழ்வுக்காக தியாகம் செய்வதால் அத்தகைய கட்டுப்படுத்தப்பட்ட பற்றற்ற உடலுறவில் ஒருவித யாகமேயாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. சமுதாயத்துல 4 பிரிவுகள் இருக்கு. அதுல இந்த பிரம்மச்சாரிகள் முதல்ல என்ன, வர்ண ஆசிரமங்கள். அந்த வர்ண ஆசிரமத்துல வர்ணத்தில் 4 பிரிவுல முதல்ல பிரம்மச்சரியம், அப்புறம் கிருகஸ்தம், அப்புறம் வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். இந்த 4 நிலைகள்ல இதுல ஒரு நிலையில மட்டும்தான் பெண்ணுடைய தொடர்பு இருக்கும். அதாவது கிரகஸ்த லைஃப்ல பிரம்மச்சாரியிலே பெண்ணோட தொடர்பு கிடையாது. அதே போல வானப்பிரஸ்தத்திலையும் பெண்ணோட தொடர்பு கிடையாது. சந்நியாசத்திலையும் பெண்ணோட தொடர்பு கிடையாது. ஆனா இந்த கிரகஸ்த நிலையில மட்டும்தான் கட்டுப்பாடான, அதாவது புலனுகர்ச்சிக்காக கட்டுப்பாடான விதிகள் இருக்கு. அதாவது ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளலாம், அதன் மூலமாக அவன் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளலாம். அதுக்கும் ஒரு முறை இருக்கு. அப்போ உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத மனிதன் ஒரு கல்யாணங்கிற வாழ்வை எடுத்துக்காம யாருடன் வேணாம் உடல் உறவு கொள்ளலாம் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது எந்த சாஸ்திரத்திலையும். அப்படியே ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய பிரம்மச்சாரிகள் ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா, அப்ப என்ன சொன்னாருன்னா, நீ கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுக்க கூடாது,
நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்ப இந்த இயக்கத்துக்கு வா, இல்லையா நீ இந்த இயக்கத்திற்கு வர்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெளிநாட்டு சமுதாயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, யார் கூட வேணா பழகலாம், அவங்க உடலுறவு கொண்டுக்கலாம், அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா சில பிரபுபாதர் இதை ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நீ வந்து கிரகஸ்த வாழ்க்கையில உன்னால முடியலையா, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல, நீ கிரகஸ்த வாழ்ந்துக்கோ. ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கூடாது, அவளை நீ கல்யாணம் பண்ணி ஒழுங்கா முறையா கிரகஸ்தம் அப்படிங்கிற வாழ்க்கையில நீ ஈடுபடு. அப்ப புலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக எப்படி வேணா நாம வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது மிருக வாழ்வு. ஏன்னா மிருகம் வந்து எப்படி வேணா தொடர்பு வச்சுக்கும். ஆனா மனிதனுக்கு அந்த மாதிரி கிடையாது. மனித வாழ்வுங்கிறது மிருக வாழ்விலிருந்து வேறுபட்டது. அது வந்து சுகம் காம உணர்ச்சியை அனுபவிப்பதற்காக இந்த புலன்கள் கிடையாது. மனித வாழ்வுங்கிறது மிக உயர்ந்த நிலையை அடைவதற்காக, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மத்தை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட்டு ஆன்மீக வாழ்வில் நம்மை பக்குவப்படுத்தும் பொருட்டே நம்மளுக்கு இந்த மனித உருவமும் இந்த 4 பிரிவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மாணவர்களான பிரம்மச்சாரிகள் அப்படின்னா ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கண்காணிப்பின் கீழ் புலனுகர்ச்சியை துறந்து மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த மனம் எனும் நெருப்பில் அவங்க வந்து இந்த களங்கமற்ற நிலையை அடைகிறார்கள். அப்ப புலன்களை வந்து எப்படி ஈடுபடுத்துறாங்க, அந்த மனதை எவ்வாறு அந்த புலன்களை கட்டுப்படுத்தல ஈடுபடுத்துறாங்கன்னா மனதை கேட்பதன் மூலம் அர்ப்பணிக்கிறார்கள். சோ அவங்க களங்கமற்ற பிரம்மச்சாரிகள். அப்புறம் குடும்பஸ்தர்கள் என்ன பண்றாங்கன்னா புலன்கள் எனும் நெருப்பில் புலனுகர்ச்சி பொருட்களை அர்ப்பணிக்கின்றனர். புலனுகர்ச்சி பொருட்கள் இப்போ யாகங்கள்ல வந்து இப்ப கிரகஸ்த வாழ்வுல அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அப்போ அறத்தின் சமயத்தின் முறைப்படி ஒரு சமயம் இருக்கு எல்லாருக்குமே. சமயம் இல்லாத காட்டுவாசிகள் கூட சமயம் இருக்கு. சமயம் இல்லாத ஒரு சமூகம் நிலைக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சமயம் இருக்கு. எதுவாக இருக்கட்டும், அது கீழே இருந்து மேல வரைக்கும் பல நிலைகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஹரே கிருஷ்ணா, சாரி விஜய். சோ ஒரு சமயம் இருக்கு. சோ அந்த சமயத்தின்படி அறம் பொருள். ஹரே கிருஷ்ணா. சோ ஒரு மாதாஜி, சாரி போன் வந்தது. சோ ஒரு சமயம், அப்புறம் சமயத்தை கடைபிடித்து அறம் பொருள் ஈட்ட வேண்டும். இன்பத்தை நாம என்னென்ன இன்பம்னு வச்சிருக்கோமோ அதையெல்லாம் நாம அடைஞ்சிட்டு வீடு பேர் அடையணும். இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதிமுறை. ஒரே நிமிஷம் அது. மாதாஜி கேக்குதுங்களா? மாதாஜி விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்குங்க மாதாஜி. ஆமா மாதாஜி, வைஃபை கட் பண்ணேன், சாரி. சோ அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. சோ இன்பத்தை அந்த பொருளை அடைந்து நியாயப்படி அந்த பொருளை அடைந்து இன்பத்தை துய்த்து அப்புறம் வீடு பேர் அடையணும். அதுதான் தர்ம அர்த்த காம அப்படின்னு சொல்லி சான்ஸ்கிரிட்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ கிரகஸ்தருக்கு இந்த விதிமுறை இருக்கு. அப்ப யார் வேணா வீடு பேரு அப்படிங்கிறது கடைசியில இறுதி முடிவு அதுதான். ஏன்னா நம்ம ஆசைப்பட்டு இங்க வந்துட்டோம், அதுக்காக பகவான் வந்து நீ எல்லாத்தையும் துறந்துருன்னு சொல்லல. சோ கிரகஸ்தன் வந்து அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி, அது வந்து ஒரு பவுண்டரி இருக்கு. அன்லிமிட்டடா ஆசையெல்லாம் அனுபவிக்கலாம்னு எங்கேயும் சொல்லப்படல. சோ அதுக்கும் நம்மளுக்கு சட்டங்கள் இருக்கு. பகவான் கொடுத்த வேதத்தின் சட்டப்படிதான்
நம்மளுடைய உணர்வுக்கு தகுந்த மாதிரி அந்த அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. ஸோ இந்த இப்படி கிரகஸ்தருக்குமே கட்டுப்பாடு இருக்கு. அப்போ இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுவாருன்னா, எப்பொழுதும் ஹரே நாமானு கீர்த்தனத்துல பகவானோட புகழை பாடுவதில் ஈடுபட்டு பௌதிக ஒளியிலிருந்து அவரை தன்னை விலக்கி கொண்டு ஹரே கிருஷ்ண திவ்ய ஒளியை கேட்பதின் மூலமாக அவங்க புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க. அது போலவே புலனுணர்ச்சிக்கான உரிமத்தை பெற்றுள்ள குடும்பஸ்தர்களும் இதுல கட்டுப்பாட்டுடன் ஈடுபடுகிறார்கள். இங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, கட்டுப்பாட்டுடன், கட்ட அவிழ்த்து விட்ட கிடையாது. அப்போ ஒரு மனைவி, கணவன் மனைவி எங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமா அங்கீகாரம் இருக்கு, அதனால நாங்க என்ன வேணா பண்ணுவோம், எப்படி வேணா இருப்போம் அப்படிங்கறதுல கிடையாது. அதுலயும் கட்டுப்பாடு இருக்கு. உடலுறவு, போதைப் பொருட்கள், அசைவ உணவு என சமூகத்தில் உள்ள பொதுவான இயல்புகள் என்ற போதிலும் ஒழுக்கமான கிரகஸ்தன் கட்டுப்பாடற்ற உடலுறவிலோ இதர புல நுகர்ச்சியிலோ ஈடுபடுவதில்லை. எனவேதான் பண்பாடுடைய எல்லா மனித சமுதாயத்திலும் அறவாழ்வின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு திருமணம் செய்விக்கப்படுகிறது. இதுவே காம உணர்வை நெறிப்படுத்துவதற்கான சிறந்த வழி. அப்போ அந்த காலத்துல இருந்து ஏன் எல்லாரும் பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லல? ஏன்னா எல்லாராலையும் இந்த கட்டுப்பாட்டு விதிகளை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்மளாம் அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ அதனால நீங்க அனுபவிக்கலாம், ஆனா ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு. வேதத்தின் கொள்கைப்படி கட்டுப்பாட்டோட, வேத கொள்கைகள்னா என்ன, நம்மளுக்கு சட்டம். எப்படி இந்தியாவுக்கு ஒரு சட்டம், அந்த சட்டத்தை மதித்தால்தான் இந்தியாவில் குடியிருக்க முடியும், இந்திய குடியுரிமை சட்டம். அது போல மனிதனாக பிறந்தால் அவனுக்கு வந்து இந்த வேத சட்டங்கள் இருக்கு. அப்போ ஒழுக்கமான குடும்பஸ்தன் புலனுணர்வுக்காக தனது இயற்கை உந்துதலை, ஏன்னா உந்துதல் அப்படின்னா என்ன, ஆண் பெண்க்கு இனக்கவர்ச்சி தான். சோ அந்த உந்துதலை உயர்ந்த உன்னத வாழ்விற்காக தியாகம் செய்வதால் அத்தகைய கட்டுப்படுத்தப்பட்ட பற்றற்ற உடலுறவும் ஒருவித யாகமே. அப்ப கிருஷ்ண பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திருமணத்திற்கு முன்னாடி தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு பகவானுக்காக ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுப்பதுல அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. தங்களுக்காக அல்ல, தங்கள் உடலுறவு காமத்தினால் ஈடுபடுபவர்கள். இது வந்து நாம பாகவதத்துல இன்னும் டீப்பா படிப்போம். திதி கஷ்யப்ப முனிவர் 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு பிள்ளை வேண்டும் அப்படின்னு திதி தூண்டுனதுனால கஷ்யப்ப முனிவர் அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. ஆனா மாலை நேரத்துல அதுக்கும் விதிமுறை இருக்கு. எப்பப்ப ஒருத்தர் வந்து ஆண் பெண் சேர வேண்டும் அப்படிங்கறதுக்கு கால நேரம் இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் திருமணம் செஞ்சா அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்த்து முதலிரவு அப்படிங்கிறதுக்கு டைம் குறிச்சு பெண்ணை அனுப்புவாங்க. ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடியே, நிச்சயத்துக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர் அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. ஆனா இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, சட்டத்தை மீறதுனால அவங்க பின்னாடி சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடி அது இனிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மூத்தோர் சொல் முன்னாடி கசக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி இனிக்கும். எப்படி நெல்லிக்கனி வந்து முன்னாடி துவர்க்குது ஆனா பின்னாடி இனிக்கும், அது போல சட்டதிட்டங்களை மேற்கொள்ளுவதுங்கிறது ஒரு கடினமான விஷயமாக தோன்றலாம், ஆனால் பின்னாடி அது நல்ல பலன் தரும். ஆனா சட்டதிட்டங்களை மதிக்காதவங்களுக்கு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பின்னாடி ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பாவ விளைவுகள் கூடிட்டே போகும், அது ரொம்ப அவங்கள துன்பப்படுத்தும் பின்னாடி. ஸ்லோகம் 27. சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராம கர்மாணி சாபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுக்வதி ஞான தீபிதே. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா, நானே படிச்சிருட்டா? மனதையும் புலன்களையும் படிங்க. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் தன்னுணர்வை அடைய விரும்புவோர் புலன்களின் இயக்கங்களையும் பிராணனின் இயக்கங்களையும் அடக்கப்பட்ட மனமெனும் நெருப்பில் அர்ப்பணிக்கின்றனர். பொருளுரை. இங்கு பதஞ்சலியினால் கற்றுத்தரப்பட்ட யோக முறை குறிப்பிடப்படுகிறது. பதஞ்சலியின் யோக சூத்திரத்தில் ஆத்மாவானது பிரத்யக் ஆத்மா என்றும் பராக் ஆத்மா என்றும் கூறப்படுகிறது. ஆத்மா புலனூர்ச்சியில் பற்றுதல் கொண்டிருக்கும் வரை அது பராக் ஆத்மா எனப்படும். ஆனால் அதே ஆத்மா புலனின்பத்திலிருந்து விடுபட்ட உடனே பிரத்யக் ஆத்மா எனப்படும்.
ஆத்மாவானது உடலினுள் உள்ள 10 வகையான வாயுக்களின் இயக்கங்களுக்கு உட்படுத்தப்பட்டது என்பது சுவாச பயிற்சிகளால் உணரப்படுகிறது. பதஞ்சலியின் யோக முறை உடலின் காற்று இயக்கங்களை பக்குவமான பயிற்சிகளால் எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதை கற்றுத்தருகின்றது. இதன் மூலம் வாயுவின் இயக்கங்கள் அனைத்தும் பௌதீக பற்றுதலில் இருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு சாதகமானவை ஆகின்றன. இந்த யோக முறையின் இறுதி நோக்கம் பிரத்யக் ஆத்மாவே. பிரத்யக் ஆத்மா ஜட செயல்களில் இருந்து விலகி கொண்டவன் புலனின்ப பொருட்களுடன் உறவு கொள்கின்றன. உதாரணமாக, காது கேட்பதற்கும், கண்கள் பார்ப்பதற்கும், மூக்கு நுகர்வதற்கும், நாக்கு சுவைப்பதற்கும், கைகள் தொடுவதற்கும் என எல்லா புலன்களும் ஆத்ம சம்பந்தமற்ற இயக்கங்களில் ஈடுபட்டுள்ளன. இவை பிராணவாயுவின் இயக்கங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அபான வாயு கீழ் நோக்கி இயங்குகின்றது. வியான வாயு சுருங்கி விடுவதற்கு உதவுகின்றது. சமான வாயு சமநிலைக்கு உதவுகின்றது. உதான வாயு மேல் நோக்கி இயங்குகின்றது. ஒருவன் அறிஞனாகும் போது இவை அனைத்தையும் தன்னுணர்வை தேடுவதில் ஈடுபடுத்துகின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓ 20 மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் தன்னுணர்வை அடைய விரும்புவோர். ஸோ தன்னுணர்வு அப்படின்னா நான் உடல் அல்ல, ஆத்மா அப்படிங்கிறது தான் தன்னுணர்வு. ஸோ அந்த தன்னுணர்வை அடைய விரும்புவோர் புலன்களின் இயக்கங்களையும் பிராணனின் இயக்கங்களையும். புலன்கள்னா என்ன? நம்மளுக்கு எத்தனை புலன்கள் இருக்கு? 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், இப்படியாக நம்மளுக்கு புலன்களின் அதன் செயல்பாடுகளும் இருக்கு. அப்ப அதன் இயக்கங்களையும் அடக்கப்பட்ட மனமெனும் நெருப்பில் அர்ப்பணிக்கின்றனர். சோ மனதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அந்த நெருப்பில் அந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துறாங்க. மனம் எனும் நெருப்பு. சோ மனத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அந்த புலன்கள் தானாக அடங்குகிறது. அப்ப மனத்தை எங்க குவிக்கணும்? ஏன்னா காமம் அமரக்கூடிய இடம் 3 இடங்கள் எது? நாம இப்பதான் அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் படிச்சோம். காமம் அமரக்கூடிய இடம் புலன்கள், மனம், புத்தி. புலன்கள், மனம். வெரி குட். சோ புலன்கள், மனம், புத்தி. வெரி குட் மாதாஜி, எல்லாரும் நல்லா சொல்றீங்க. அப்போ இந்த 3 இடங்களையும் நம்ம ரொம்ப கண்காணிப்பா வச்சிருக்கணும். இப்போ தவறு செய்யக்கூடிய ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்தானா நாம என்ன பண்ணுவோம்? கதவு வாசல்ல கண்டிப்பா நல்லா பூட்டு போட்டிருப்போம். பெரிய பூட்டு. படுக்கும்போது நல்லா தாழ்பால்லாம் போட்டுட்டு படுப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த திருடர்கள் மனதுக்குள்ளேயும் புலன்கள் மற்றும் புத்தி. இப்போ இந்த 3ஐயும் நம்ம கட்டுப்படுத்தணும். அதுக்கு முக்கியமா அந்த புலன்கள், மனம் இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா அது கிருஷ்ண உணர்வுல இருக்கணும். கிருஷ்ண உணர்வு எனும் நெருப்புல அதை போடணும். இப்ப இங்க பதஞ்சலி முனிவர் யோக முறை, அவரது யோக முறை என்னன்னா ஆசனம். அப்போ அதுல அவர் சொல்றாரு, பராகாத்மா அப்படின்னா அது புலனுகர்ச்சியில ஈடுபடுறது. பிரத்யேகாத்மா அப்படின்னா அதுல இருந்து விடுபடுறது. அப்போ இங்க புலன்கள்ல 10 வகையான நம்ம உடலுக்குள்ள வாயுக்கள் இயக்கம் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 10 வகையான வாயுக்கள். ஆனா இங்க பகவத்கீதையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது 5 வகையான வாயுக்கள். அபான, பிராண, சமான, உதான அப்படின்னு 5 வகையான வாயுக்கள் சொல்லப்பட்டிருக்கீங்க. அப்போ அந்த வாயுக்களுக்கு நடுவுல தான் ஆத்மா இருக்கு. அப்ப இந்த வாயுக்களை எல்லாம் கட்டுப்படுத்தி, மூச்சு பயிற்சியின் மூலமாக கட்டுப்படுத்தி அந்த ஆத்மாவை பிரம்மரந்திரத்துல கொண்டு அதுல இருந்து வெளியேற்றதுதான் இந்த அஷ்டாங்க யோகிகளோட வேலை. அப்படியே மேல கொண்டு வருவாங்க அத. சோ உடலின் காற்று இயக்கங்களை பக்குவமான பயிற்சியினால் எவ்வாறு கட்டுப்படுத்துறதுங்கிறது தான் பதஞ்சலி யோக முறையில சொல்லித்தரப்படுது. இப்ப வாயுக்களோட இயக்கங்கள் அனைத்தும் பௌதிக பற்றிலிருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு சாதகமா இருக்கு. அதன் மூலமா அப்ப இதனோட இறுதி நோக்கம் என்னன்னா பிரத்யேகாத்மா, பௌதிகத்திலிருந்து விடுபடுறது. அப்ப ஜட செயல்கள் இருந்து இவ்வாறு விலகி கொண்டவன் புலன்கள், புலனின்ப பொருட்களுடன்
ஜட செயல்களிலிருந்து அவன் விலகி கொண்டான். அப்போ புலன்கள் புலனின்ப பொருட்களுடன் புலன்கள் என்ன பண்ணுதுன்னா புலனின்ப பொருட்களுடன் உறவு கொள்கிறது. இப்ப காது அப்படின்னா காது கேட்கறதுக்கும், கண்ணு பார்க்கறதுக்கும், மூக்கு நுகர்வதற்கும், நாக்கு சுவைப்பதற்கும், கைகள் தொடர்றதுக்கும் எல்லா புலன்களும் ஆத்ம சம்பந்தமற்ற இயக்கங்களில் ஈடுபடுகின்றன. புலன்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? முக்கியமா நாம் இந்த ஜட உலகில் அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே புலன்களை பகவானின் சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலம் ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே அப்படின்னு அந்த புலன்களை பகவானின் சேவையில் ஈடுபடுத்தும் போது அது ஆன்மீக புலன்களாக மாற்றப்படுகிறது. இவை பிராணவாயுவின் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அபானவாயு கீழ்நோக்கி இயங்குது, வியானவாயு சுருங்கி விரியுது, சமானவாயு சமநிலைக்கு உதவுது, உதானவாயு மேல் நோக்கி இயங்குது. ஒருவன் அறிஞனாகும் போது இவை அனைத்தையும் தன்னுணர்வை தேடுவதில் ஈடுபடுத்துகிறான். சோ இந்த வாயுக்கள் எல்லாம் அறிஞன் அப்படின்னா ஆன்மீகமா, இது ஒண்ணு பௌதீக அறிஞனாகிறது கிடையாது, ஆன்மீகமான அறிவை தேடுபவன், ஆன்மீக விஞ்ஞானின்னு கூட சொல்லலாம். இந்த தவம் பண்றாங்க இல்லையா, அஷ்டாங்க யோகம் பண்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இதை கட்டுப்படுத்தி தன்னுணர்வை தேடுறாங்க. இது ரொம்ப கஷ்டமானது. இது அந்த யுகங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டது. ஆனா இப்ப இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமானது. அதை எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். ஸ்லோகம் 28. திரவ்ய யக்ஞாஸ்தபோ யக்ஞா யோக யக்ஞாஸ்ததா பரே ஸ்வாத்யாய ஞான யக்ஞாஸ்ச யதய சம்சித விரதாக. கடும் விரதங்களை ஏற்றுக்கொண்டு சிலர் தங்களது உடைமைகளை தியாகம் செய்வதால் ஞான ஒளி பெறுகின்றனர். மற்றவர்களோ கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோக பயிற்சி அல்லது உன்னத ஞானத்தில் முன்னேற்றம் செய்வதற்காக வேதங்களை கற்றல் ஆகிய முறைகளால் ஞான ஒளி பெறுகின்றனர். பொருளுரை. இந்த யாகங்கள் பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்படலாம். பல்வேறு விதமான தானங்களின் மூலம் தனது சொத்துக்களை தியாகம் செய்பவர்கள் பலர் உண்டு. இந்தியாவில் செல்வந்தர்களான வியாபாரிகளும் அரச குலத்தோரும் தர்மசாலை, அன்னதான சத்திரம், விருந்தினர் விடுதி, அநாத இல்லம், வேத கல்விக்கூடம் போன்ற பற்பல தொண்டு நிறுவனங்களை ஏற்படுத்துகின்றனர். பிற நாடுகளிலும் மருத்துவமனைகள், முதியோர் இல்லம் மற்றும் ஏழைகளுக்கு உணவு, கல்வி, மருத்துவ வசதி முதலியவற்றை இலவசமாக வழங்குவோர் என பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் உண்டு. இத்தகு சமூக தொண்டுகள் அனைத்தும் திரௌமய ஞஞ எனப்படும். மேலும் வாழ்வின் உயர்நிலைக்கு ஏற்றம் பெறுவதற்காகவோ, பிரபஞ்சத்தினுள் உள்ள உயர் லோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்காகவோ சந்திராயன, சாதுர்மாசிய போன்ற பலதரப்பட்ட தவங்களை விரும்பி மேற்கொள்வோரும் உண்டு. இத்தகைய விரதங்கள் கடும் விதிகளுடனும் வாக்குறுதியுடனும் செயலாற்றப்படுபவை. உதாரணமாக சாதுர்மாசிய எனும் 4 மாத ஜூலை முதல் அக்டோபர் வரை விரதத்தை பின்பற்றுவோர் அச்சமயத்தில் சவரம் செய்வதில்லை. சில குறிப்பிட்ட உணவுப் பொருள்களை உண்பதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல் உண்பதில்லை. வீட்டை விட்டு விலகுவதில்லை. வாழ்வின் வசதிகளை தியாகம் செய்யும் இத்தகைய யாகங்கள் தபோமய ஞஞ எனப்படும். இருப்பினும் வேறு சிலரோ பூரணத்தில் கலப்பதற்காக பதஞ்சலி யோகம், கட யோகம், குறிப்பிட்ட பக்குவத்தை அடைவதற்காக அஷ்டாங்க யோகம் போன்ற பல்வேறு யோக பயிற்சிகளில் ஈடுபடுகின்றனர். மற்றும் சிலர் எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் யாத்திரை செல்கின்றனர். இத்தகு பயிற்சிகள் அனைத்தும் யோக யஞ, பௌதீக உலகில் குறிப்பிட்ட பக்குவத்தை அடைவதற்காக செய்யப்படும் யாகங்கள் எனப்படுகின்றன. வேறு சிலர் பல்வேறு வேத நூல்களை, குறிப்பாக உபனிஷத்துக்கள், வேதாந்த சூத்திரங்கள், சாங்கிய தத்துவங்கள் போன்றவற்றை படிப்பதில் தங்களை ஈடுபடுத்துகின்றனர். இவை அனைத்தும் சுவாத்தியாய ஞஞ, கல்வி எனும் யாகத்தில் ஈடுபடுதல் எனப்படுகின்றன. இந்த யோகிகள் அனைவரும் பல்வேறு வகையான யாகங்களில் நம்பிக்கையுடன் ஈடுபட்டு வாழ்வின் உயர்நிலையை விரும்புகின்றனர். இருப்பினும் கிருஷ்ண உணர்வோ இவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஏனெனில் அது முழுமுதற் கடவுளுக்கு நேரடியாக தொண்டாற்றுவது ஆகும். மேற்கூறிய எந்த யாகங்களினாலும் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது. பகவானுடைய கருணையினாலும் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பக்தரின் கருணையினாலும் மட்டுமே கிருஷ்ண உணர்வை அடைய முடியும்.
எனவே கிருஷ்ண உணர்வு திவ்யமானதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ கடவுளை அடைவதற்காக நிறைய வழிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல எந்த வழிமுறை உயர்ந்தது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எளிமையானது உயர்ந்தது அப்படின்னு. அதனால நிறைய சர்க்கஸ் வித்தைகள்லாம் பண்றாங்க. சிலரெல்லாம் கடும் விரதங்களை ஏத்துக்கிட்டு உடைமைகளை தியாகம் செய்யறதுனால அந்த ஞானத்தை பெறுகிறார்கள். மற்றவர்கள் கடுமையான தவங்கள், அஷ்டாங்க யோகங்கள் அதுல பயிற்சி பெறாங்க. இன்னொருத்தர் ஞானத்தில் முன்னேறுவதற்கான வேதங்களை, வேத பாடசாலைகள்ல வேதங்களை கற்பது, உபனிஷங்களை கற்பது போன்றவற்றில் ஈடுபட்டு அதன் மூலமாக ஞானம் பெறுகிறார்கள். அதெல்லாம் எப்படிங்கிறது இங்க விளக்கப்பட்டிருக்கு. இல்ல பிரபுபாதர் அருமையா நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அப்ப யாகங்கள் பலவா பிரிக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு தானங்கள் மூலமாக தனது சொத்துக்களை தியாகம் செய்யறது. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அரச குலத்தினரிலிருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்குமே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அரசர்கள் எல்லாம் பெருசு பெருசா தருவாங்க. பெரிய பண மூட்டை, தங்க கட்டிகள் எல்லாம் தருவாங்க. எதுக்கு? தர்மசாலை அமைக்கிறதுக்கு, அன்னச்சத்திரம் பண்றதுக்கு, விருந்தினர் விடுதி, அனாதை இல்லம், வேத கல்விக்கூடம், இது மாதிரி தொண்டு நிறுவனங்களை ஏற்படுத்துவாங்க. இன்னைக்கும் கூட நிறைய பேரு தங்களை அந்த மாதிரி இயக்கங்கள்ல லயன்ஸ் கிளப்பு, லாட்டரி கிளப்பு, இது மாதிரி சமூக சேவைகள் செய்யறது. அப்போ வெள்ளம் வர்றப்போ மக்களுக்கு உடை அளிக்கிறது, அன்னதானம் அளிக்கிறது, இதுல எல்லாம் ஈடுபடுறாங்க. பிற நாடுகளிலும் மருத்துவமனைகள், முதியோர் இல்லம், ஏழைகளுக்கு உணவு, கல்வி, மருத்துவ வசதி இதெல்லாம் இலவசமா வழங்குறதுன்னு பல தொண்டு நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் சமூக தொண்டுகள். இந்த சமூக தொண்டுகள் எல்லாமே திரவியமய யக்ஞ அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பேரு, இந்த யக்ஞத்துக்கு பேரு என்ன? திரவியமய யக்ஞம். இன்னொருத்தர் என்ன பண்றாங்கன்னா, உயர் லோகங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்காக, இப்போ இந்திரலோகம், சந்திரலோகம், தபலோகம், மகரலோகம், பின்ன பிரம்மாவோட லோகம், சத்தியலோகம், அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா, பிரம்மலோகம் எல்லாம் போகணும்னா சாதுர்மாசி சந்திராயன சாதுர்மாசிய போன்ற பல விரதங்களை ஏத்துக்குவாங்க. இதெல்லாம் கடும் விதிகளுடன் செயலாற்றப்படக்கூடியது. உதாரணமா சாதுர்மாசிய விரதம் 4 மாதம் வரைக்கும் விரதத்தில் இருக்கிறவங்க சபரம் செய்ய மாட்டாங்க. சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை உண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறைக்கு மேல உண்ண மாட்டாங்க. வீட்டை விட்டு போக மாட்டாங்க. வாழ்வின் வசதிகளை எல்லாம் தியாகம் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு தபோமய யக்ஞம். ஃபர்ஸ்ட் திரவியமய யக்ஞம், 2வது தபோமய யக்ஞம். திரவியமய யக்ஞம்னா தங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை எல்லாம் தானம் பண்றது, பல விதங்களா பல வகைப்பட்ட சர்வீஸ் தொண்டுகளுக்கு. 2வது தபோமய யக்ஞம் அப்படின்னா ரொம்ப கடுமையான விரதம் இருக்கிறது, சாதுர்மாசிய விரதம் அந்த மாதிரி. 3வது பதஞ்சலி யோகம், ஹட யோகம். இப்போ அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், பதஞ்சலி யோகம், இந்த மாதிரி யோக பயிற்சியில் ஈடுபடுறது, எல்லா புண்ணிய ஸ்தலங்களுக்கும் யாத்திரை போறது, இது எல்லாமே யோக யக்ஞம். இது 3வது யோக யக்ஞம். ஃபர்ஸ்ட் திரவிய மய யக்ஞம், 2வது தபோமய யக்ஞம், 3வது யோக யக்ஞம். சோ பௌதிக உலகில் குறிப்பிட்ட பக்குவத்தை அடைவதற்காக செய்யப்படும் யாகங்கள் இதெல்லாம் இந்த 3 வகையும். வேறு சிலர் என்ன பண்றாங்கன்னா, வேத நூல்களை படிப்பது, வேதாந்த சூத்திரங்கள், சாங்கிய தத்துவங்கள் இதையெல்லாம் படிக்கிறதுல தங்களை ஈடுபடுத்துறாங்க. இது சுவாத்தியாய யக்ஞம். இது சுவாத்தியாய யக்ஞம் அப்படின்னு 4 யக்ஞங்கள். ஆனா வாழ்வின் உயர்நிலையை அடைய பல வழிகளை இவங்கெல்லாம் பின்பற்றாங்க. இருந்தாலும் கூட கிருஷ்ண உணர்வு இதுல இருந்து வேறுபட்டது. அது இப்படியெல்லாம் சுத்தி வளைச்சு நீ மூக்கத்தொடு அப்படிங்கிறது கிடையாது. டைரக்டா நீ மூக்கத்தொடலாம். ரொம்ப எளிமையான வழிமுறை. அந்த காலத்துல ஸ்கூல்ல சேர்க்கணும்னா கைய இப்படி தலைய சுத்தி மூக்கத்தொடும்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க நேரா மூக்க தொடுறது எவ்வளவு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் சுத்தி வளைச்சு வர்றது. அப்போ இந்த கிருஷ்ணருக்கு நேரடியாக தொண்டாற்றுவது மிகவும் எளிமையானது. சோ இந்த மேல கூறிய யக்ஞங்கள் இருக்கு பாருங்க, திரவியமய யக்ஞம், தபோமய யக்ஞம், யோக யக்ஞம்,
சுவாத்தியாய யக்ஞம், இது எல்லாம் இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது எது அப்படின்னா இந்த நேரடியாக தொண்டாற்றுவது. வேற எந்த யாகங்களாலும் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாது. இது யோகா லேடர்லயே நம்மளுக்கு தெரிய வரும் பாருங்க. யோகா லேடர், யோகத்தின் ஏணிப்படிகள். அப்போ ரொம்ப கீழ்நிலையில செய்யப்படுற யோகம் கர்ம காண்ட யோகம், கர்ம யோகம். அப்புறம் ஒவ்வொரு யோகமா சொல்லப்படுது. ஞான யோகம், அப்புறம் அஷ்டாங்க யோகம், அப்புறம் தியான யோகம், அப்புறம் பக்தி யோகம் தான் மேல் படியில நிக்குது, டாப். அப்ப பக்தி யோகம் தான் டாப். ஆனா அது ரொம்ப எளிமையானது, இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா மற்ற யோகங்கள் பாருங்க, திரவியமய யஜ்ஞம்னா மாங்குன்னு பாடுபடணும், பாடுபட்ட பணத்தை எடுத்து நீங்க தானம் பண்ணணும். அப்பவும் உங்களுக்கு பாவ விளைவு வரும். ஏன்னா தானம் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பல நிலைகள்ல தானம் பண்ணலாம். நீங்க சத்துவகுணத்திலையும் தானம் பண்ணலாம், ரஜோகுணத்திலையும் தானம் பண்ணலாம். அந்த அறிவு இல்லாம நீங்க தானம் பண்ணினீங்கன்னா அதுவே உங்களுக்கு திருப்பி அடிக்கும். நான் தானம் பண்றேன் பேர் வழினே குடிகாரனுக்கு யாராவது காசை கொடுத்து பாருங்க, நான் அவனுக்கு எதுவுமே இல்லை, ஏழை, அவனுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னா அவன் போய் குடிச்சிட்டு உங்களுக்கு அந்த பலன்ல கொஞ்சத்தை தந்துடுவான். குடிச்சதோட பலன் உங்களுக்கும் சேர்ந்து கிடைக்கும். சோ இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமானது. சோ பகவானுடைய கருணையினாலும் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர் கருணையினாலும் மட்டுமே கிருஷ்ண உணர்வை அடைய முடியும். எனவே கிருஷ்ண உணர்வே திவ்யமானது. சோ இது சாதாரணமா எல்லாருக்கும் புரியாது. கிருஷ்ண உணர்வுன்னா என்ன, எல்லாரும் பேசுறாங்க, இது என்னன்னு தான் கேள்வி இருக்குமோ தவிர பக்தர்களுடன் சேர்ந்தா மட்டும்தான் தெரியும். கிருஷ்ண உணர்வு என்பது திவ்யமானது, அது மிகவும் ஆனந்தமயமானது, நேரடியானது, எளிமையானது அப்படிங்கறதெல்லாம் பக்தர்கள் மூலமாகத்தான் தெரியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க போய் எந்த ஒரு வேதத்தை படிச்சாலும் தெரியாது, ஏன்னா வேதங்கள் எல்லாம் சொல்லப்படவில்லை. கிருஷ்ண உணர்வுங்கிறது பக்தர்களோட சேர்ந்தா மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் மிகப்பெரிய யோகம். யாருக்காவது ஏதாவது ஒரு வேதங்கள்ல இருக்கா கிருஷ்ண உணர்வு அப்படின்னு வெளிப்படையா எந்த வேதம் நம்மளுக்கு சொல்லல. அதனாலதான் இங்க பகவத்கீதையில ஒவ்வொரு அத்தியாயத்திலும் கிருஷ்ண உணர்வு, பக்தி தொண்டு, அதை பத்தி ஸ்ரீல பிரபுபாதர் அதனோட முக்கியத்துவத்தை பறைசாற்றிக் கொண்டே இருப்பார். அடுத்த ஸ்லோகம் 29. அபானே ஜுஹ்வதி பிராணம் பிராணே அபானம் ததா பரே பிராணாபான கதி ருத்வா பிராணாயாம பராயணாக அபரே நியதாஹார பிராணான் பிராணேஷு ஜுக்வதி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. சமாதியில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபாடு கொண்டுள்ள சிலர் உட்சுவாசத்தில் வெளிச்சுவாசத்தின் இயக்கத்தையும் வெளி சுவாசத்தில் உட்சுவாசத்தின் இயக்கத்தையும் நிறுத்தும் முறையை பயின்று இறுதியில் சுவாசத்தை முழுமையாக அடக்கி சமாதியில் நிலை பெறுகின்றனர். வேறு சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளி சுவாசத்தையே யாகமாக அர்ப்பணிக்கின்றனர். பொருளுரை: சுவாசத்தை கட்டுப்படுத்தும் இந்த வழிமுறை பிராணயாமம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் இது கடயோக பயிற்சியின் மூலம் பல்வேறு ஆசனங்களை கொண்டு பயிலப்படுகின்றது. இவை அனைத்தும் புலன்களை அடக்குவதற்காகவும் ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்காகவும் சிபாரிசு செய்யப்படுபவை. இப்பயிற்சி உடலுள்ள வாயுக்களை கட்டுப்படுத்தி அவற்றின் பாதைகளின் திசைகளை மாற்றுவதை உள்ளடக்கியது. அபான வாயு கீழ் நோக்கியும் பிராணவாயு மேல் நோக்கியும் செல்கின்றன. பிராணாயாமத்தை பயிலும் யோகி எதிர்முகமாக சுவாசித்து இவ்வியக்கங்கள் பூரக எனும் சமநிலையை அடையும் வரை பயில்கின்றான். வெளிச்சுவாசத்தை உச்சுவாசத்திற்கு அர்ப்பணித்தல் ரேசக எனப்படும். இரு காற்று இயக்கங்களும் முழுமையாக நிறுத்தப்படும் போது ஒருவன் கும்பக யோகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கும்பக யோக பயிற்சியின் மூலம் ஒருவன் தன் ஆயுட்காலத்தை ஆன்மீக உணர்வில் பக்குவமடைவதற்காக நீட்டிக்க முடியும். புத்திசாலி யோகி மற்றொரு வாழ்க்கைக்காக காத்திராமல் ஒரே வாழ்வில் பக்குவமடைய விரும்புகிறார். எனவே கும்பக யோகத்தை பயிலும் யோகி தனது வாழ்வை பற்பல வருடங்கள் நீட்டித்துக் கொள்கிறான். இருப்பினும் கிருஷ்ண பக்தன் பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் தானாகவே புலனடக்கம் உடையவனாக உள்ளான். கிருஷ்ண சேவையில் எப்போதும் ஈடுபட்டுள்ள அவனது புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பே இல்லை. எனவே வாழ்வின் முடிவில்
அவன் பகவான் கிருஷ்ணரின் திவ்ய லோகத்திற்கு இயற்கையாகவே மாற்றப்படுகிறான். இதனால் தனது ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கு அவன் முயற்சி செய்வது இல்லை. பகவத்கீதையில் 14.26 கூறப்பட்டுள்ளது போல அவன் உடனடியாக முக்தியின் நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான். மாம்சா யோ அவ்ய அவ்யபிசாரணே பக்தி யோகேன சேவதே சகுனான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பத்தே. பகவானுக்கான கலப்பற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் பௌதீக இயற்கையின் குணங்களை கடந்து உடனடியாக முக்தியின் தரத்திற்கு உயர்த்தப்படுகிறான். கிருஷ்ண உணர்வினன் திவ்யமான நிலையில் தொடங்கி அதே உணர்வில் நிலை பெறுகின்றான். எனவே அவன் வீழ்ச்சி அடைவது இல்லை. இறுதியில் தாமதமின்றி பகவானின் உலகத்திற்குள் பிரவேசிக்கின்றான். உணவு கட்டுப்பாடு எனும் பயிற்சி கிருஷ்ண பிரசாதத்தை முதலில் பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவினை மட்டுமே உட்கொள்வதால் தானாகவே வந்து விடுகின்றது. உணவினை குறைத்தல் புலன் கட்டுப்பாட்டிற்கு மிகவும் பயன்படுவதாகும். புலனடக்கம் இல்லையே பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவது சாத்தியம் அல்ல. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மந்தஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ சமாதியில் இருப்பதற்காக சுவாச கட்டுப்பாட்டு பயிற்சிகளில் ஈடுபாடு கொண்டுள்ள சிலர் என்ன பண்றாங்கன்னா, உச்சுவாசத்தில் வெளி சுவாசத்தின் இயக்கத்தையும் வெளி சுவாசத்துல உச்சுவாசத்தின் இயக்கத்தையும் நிறுத்தும் முறையை பயின்று சுவாசத்தை கடைசியில முழுமையா அடக்கி சமாதியில நிலை பெறுறாங்க. சிலர் உணவு கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வெளி சுவாசத்தை யாகமாக அர்ப்பணிக்கிறாங்க. சோ இதுல கடுமையான பயிற்சி முறை. இப்போ இந்த சுவாச பயிற்சி அப்படிங்கிறது இன்னைக்கு கூட நம்மளுக்கு இதயத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சு பிராணாயாமா பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சுவாசம் எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்துறோமோ அத்தனை தூரம் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறது. நீங்க ஒரு விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆமை நீண்ட நெடுங்காலம் உயிர் வாழும், 300 ஆண்டுகளோ என்னவோ. காரணம் என்னன்னா, ஆமை வந்து சுவாசத்தை அவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தும். அது நிலத்திலையும் இருக்கும் நீர்லயும் இருக்கும். அப்ப அது நீருக்குள்ள போகும்போது என்ன பண்ணுமா, சுவாசத்தை இங்கேயே நல்லா மூச்சை நல்லா இழுத்துக்குமா. தண்ணிக்கடியில நிறைய நாள் இருக்கும். அது போல பல உயிரினங்கள் நீங்க பாத்தீங்கன்னா யானை இந்த மாதிரி உயிரினங்கள் யாரெல்லாம் சுவாசத்தை கட்டுப்படுத்துறார்களோ. ஆனா நாம இப்ப என்ன பண்றோம்னா, இந்த கலியுகத்துல நாம சுவாசத்தை மறந்துடுறோம். எப்படி சுவாசிக்கிறனோ, ஏன்னா நம்ம சுவாசத்தை கூட கோபம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னு ரொம்ப வேகமா மூச்சு விடுவாங்க. சுவாசத்தை நிறுத்தி நிதானமா நம்ம எவ்வளவு தூரம் அதை அடக்கி வைக்கிறோமோ, காற்றை உள்ளடக்கி அந்த சுவாச பயிற்சி பண்றோமோ அவ்வளவு தூரம் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, கோபம் வரும்போது ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு வந்து வீணா போகுது, அது மரணத்தை நோக்கி நம்மை வேகமா இட்டு செல்லுது அப்படின்னு. ஏன்னா கோவத்துல வந்து நிறைய பேர் மூச்சை வந்து எப்படி விடுறான்னே தெரியாது. மூச்சை வந்து மூச்சு நின்னு போற மாதிரி அவங்களுக்கு நெஞ்சு அடைக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு உணர்ச்சி பொங்குது. அதனால ஸ்டாப் ஆகுது, உள்ள இயக்கங்கள் தடைப்படுது, அதனால வாயுக்கள் தடைப்படுது, அதனால அவங்களுக்கு மூச்சு அடைக்குது, அதனால அவங்க ஆயுட்காலம் குறையுது. கோபம்ங்கிறது நம்மளையே நாம் சுட்டு எரிக்கிற நெருப்பு. அதுதான் இங்க வந்து பிராணயாமா. இது வந்து ஹடயோக பயிற்சி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முனிவர் அந்த அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப இங்க வந்து வாயுக்களை கட்டுப்படுத்தி அதன் பாதையில் திசைகளை மாற்றுவதை உள்ளடக்கியது. அபான வாயு அது வந்து கீழ் நோக்கி போகும், பிராணவாயு மேல் நோக்கி இருக்கும். பிராணவாயுன்னா என்ன, நாம உச்சுவாசம் வெளிச்சுவாசம். அப்போ உச்சுவாசத்தை வெளிச்சுவாசமாகவும் வெளிச்சுவாசத்தை உச்சுவாசமாகவும் மாற்றுவது, இதுதான் நம்ம எதிர்முகமாக செய்யறது. இதுக்கு பேர் பூரக. அதை வந்து சமநிலை அடையிற வரைக்கும் நம்ம பயில்வது, அதுதான் பூரக. அப்போ வெளிச்சுவாசத்தை உச்சுவாசத்துக்கு அர்ப்பணிக்கிறது ரேசக. இப்ப இரு காற்று இயக்கங்களும் முழுமையாக நிறுத்தப்படும் போது அது கும்பக நிலையில வருது. அப்ப கும்பகம் வந்து மேலான நிலை. ஏன்னா அந்த நிலையில வந்து ஆயுட்காலத்தை நீட்டிக்க முடியும். இதுதான் பல யோகிகள் இன்னைக்கு கூட நீங்க இமயமலை அடிவாரத்துல போனீங்கன்னா உங்க வயசு என்னன்னு கேட்டா 1000 வருடங்கள்பாங்க. நம்மளுக்கு நம்பவே முடியாது, அது எப்படி 1000 வருடங்கள். ஏன்னா இந்த காற்றை அவங்க வந்து இந்த மாதிரி சமன்படுத்தும் போது இந்த யோக பயிற்சியில அவங்க ஆயுளை நீட்டிக்கிறாங்க.
ஆனா புத்திசாலி யோகி என்ன பண்றாருன்னா அடுத்த வாழ்க்கைக்கு காத்திருக்காம ஒரே வாழ்வில பக்குவம் அடைய விரும்புறதுக்காக இந்த கும்ப யோக பயிற்சியை அவங்க பயில்றாங்க. பல பல வருடம் தங்கள் வாழ்நாளை நீட்டித்து ஒரே வாழ்நாள்ல தன்னுடைய பிறவாமை நிலை அப்படிங்கறத அடையணுங்கிறதுக்காக அது கஷ்டப்பட்டு அந்த யோகங்களை செய்யறாங்க. மூச்சு பயிற்சி, பிராணயாமா அதை பண்ணி அவங்க வாழ்வை நீட்டித்து அவங்க தானம் அந்த தவம் எல்லாம் பண்ணி அந்த தவத்தின் மூலமாக என்னென்ன லோகங்கள் இருக்கு, எங்க போகணும், அந்த ஞான திருஷ்டி எல்லாம் பெற்று அப்புறம் அவங்க தன்னோட உயிரை அந்த பிரம்மரந்திரத்தின் மூலமாக வெளியேற்றி பகவானோட லோகத்துக்கு போறாங்க. பகவானின் திவ்யமான அன்பு தொண்டில் கிருஷ்ண பக்தன் ஈடுபடுறதுனால தானாகவே புலனடக்கமுடையவனாக உள்ளான். இப்ப இவங்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு புலனடக்கத்தை கொண்டு வருவாங்க. யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்கார தாரண தியான சமாதி அப்படின்னு சொல்லி. ஆனா கிருஷ்ண பக்தன் எப்பொழுதுமே கிருஷ்ணருக்கு தொண்டுல ஈடுபட்டு இருக்கிறனால அவன் புலன்கள் எல்லாம் எப்படி ஆமையோட ஆமை வந்து தன் ஓட்டுக்குள்ள தன் புலன்களை அடக்கிக் கொள்கிறதோ அது போல பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி கிருஷ்ண பக்தன் தன் புலன்களை அடக்கிக் கொள்கிறான். ஏன்னா எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய சேவையில் இருக்கிறதுனால அவன் கிருஷ்ணர்கிட்டயே விட்டுறான். தன் புலன்களை தான் கட்டுப்படுத்துறது கிடையாது, கிருஷ்ணரே எல்லாம் பண்ணிப்பாரு. ஆனா அவன் செய்ய வேண்டிய ஒரே கடமை என்ன? கிருஷ்ணருக்கு சேவை புரிவது. கடமையை விடக்கூடாது. ஆனா கடமையை செய்யும் போது எல்லாம் அவனை கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது தானாகவே அங்க புலன்கள் கட்டுப்படுத்தப்படுது. இப்ப கிருஷ்ண சேவையில் எப்போதும் ஈடுபட்டுள்ள அவனது புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பே கிடையாது. இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம், கவனம் எல்லாம் இங்கேதான் இருக்கும். வேற ஏதாவது பேச முடியுமா? அவன் அங்க அவங்களோட ஓடி போயிட்டான், இந்த நடிகை இவனை வச்சிருக்கான், இதெல்லாம் பேசவே முடியாது. ஏன்னா பாவகரமான செயல்கள், அதெல்லாம் பாவகரமான பேச்சுக்கள். சோ காண்பது எல்லாம் நம்ம பகவத்கீதை பாகவதம் அந்த புத்தகத்தை பார்த்து நாம படிச்சு, வாய் பேசிட்டு இருக்கு, கண்ணு அங்க பாத்துட்டு இருக்கு, சோ காது அதை கேட்டுட்டு இருக்கு, மனம் அதுல ஈடுபட்டு இருக்கு, எல்லா புலன்களும் ஒன்றுபடுத்தப்படுகிறது. அப்போ வாழ்வின் முடிவில் அவன் பகவான் கிருஷ்ணரின் திவ்ய லோகத்திற்கு இயற்கையாகவே மாற்றப்படுகிறான். இதனால் தனது ஆயுட்காலை நீட்டிப்பதற்கு அவன் முயற்சி செய்யறது கிடையாது. பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, மாம்சோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீப்தியதான் பிரம்ம பூயாய கல்பத்தே. பகவானுக்கு கலப்படமற்ற பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் பௌதீக இயற்கையின் குணங்களை கடந்து உடனடியாக முக்தியின் தளத்திற்கு உயர்த்தப்படுகிறான். சோ இந்த 3 குணங்களிலிருந்து விடுபடுறதுதான் ரொம்ப பெரிய விஷயம். மாயாங்கிற இல்யூஷனை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் தவசிகளுக்கும் யோகிகளுக்கும் ரொம்ப கடினமானது. ஆனா பக்தனுக்கு மிக எளிமையானது. ஏன்னா பக்தி தொண்டை கையை எடுத்துட்டாலே கடலை கடக்கிறதுங்கிறது, கடலை தாண்டதுங்கிறது யாராலையும் முடியாது. ஆனா பக்தி தொண்டை கையில எடுத்த உடனே அந்த கஷ்டங்கள், ஜட உலக கஷ்டங்கள் எல்லாம் எப்படி ஆயிடுதுன்னா ஒரு கன்றுக்குட்டியின் காலடியில் தேங்கின நீர் போல கடல் சுருங்கிருதான். அதனால அவனுக்கு ரொம்ப ஈஸி, அந்த முக்தி தளத்துக்கே வந்துடுறான். அப்ப கிருஷ்ண உணர்வின் திவ்யமான நிலையில் தொடங்கி அதே உணர்வில் நிலை பெறுகின்றான். எனவே அவன் வீழ்ச்சி அடைவது இல்லை. கிருஷ்ண உணர்வினருக்கு வீழ்ச்சியே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பக்தி பண்ணினா கூட அவனுக்கு மிகப்பெரிய லாபம். பக்தியில நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோன அவித்தியதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். கொஞ்சம் பக்தி தொண்டு பண்ணா கூட மிகப்பெரிய லாபம். இப்ப கேட்கிறோம், ஒரு 5 நிமிஷம் கேட்டுட்டு நான் வெளியில போயிட்டேன்னா கூட எனக்கு லாபம் தான் அது. அப்போ 50 நிமிஷம் கேட்டவன் 1 மணி நேரம் கேட்ட 2 மணி நேரம் கேட்கறவங்களுக்கு எவ்வளவு பெரிய லாபம் நினைச்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் வெளியில தெரியாது. வெளியில தெரியக்கூடியதை நம்புகிறவங்க தான் ஜட உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பௌதிகவாதிகள். ஆனா ஆன்மீகத்துல உணர வேண்டும் என்றால் அதுக்கு ஸ்ரத்த வேணும், நம்பிக்கை வேணும். முதல்ல நம்பிக்கை வந்தா தானாகவே அந்த உணர்வு அவங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள், நிறைய மாற்றங்களை அவங்க சப்டிலா சூட்சுமமா உணர்ந்துட்டே இருப்பாங்க. இது மத்தவங்களுக்கு நாம சொல்ல முடியாது. பாருங்க, நான் பகவத்கீதை படிச்சேன், பாகவதம் கிளாஸ்க்கு போனேன், எங்க வீடு 2 மாடி ஆயிடுச்சு, 3 மாடி ஆயிடுச்சு, 4 கார் வந்துருச்சு, அதெல்லாம் மேட்டர். இங்க என்னோட உணர்வு, ஆத்ம உணர்வு எவ்வளவு ஆனந்தம், அதை நாம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில நமக்குள்ள ஃபீல் பண்ண முடியுமோ தவிர இதை வெளியில சொல்ல முடியாது. அதனாலதான் பக்திங்கிறது அவங்க செய்யணும். மற்ற காரியங்கள், வெளிப்புற காரியங்களே உங்களுக்காக அடுத்தவங்க பண்ணலாம்.
சோ உணவு கட்டுப்பாடுங்கிற பயிற்சி ஆம், கிருஷ்ண பிரசாதத்தை முதலில் பகவானுக்கு படைத்து மட்டுமே உட்கொள்ளுவதால் தானாகவே வந்து ஓடுகிறது. ஏன்னா பிரசாதத்தை கூட அவன் அதிகமாக உட்கொள்ள மாட்டான். இப்ப பிரசாதம் கிடைக்கிறது, நிறைய பிரசாதம் போடுறாங்க, பெரிய விருந்து, கிருஷ்ண உணர்வு பிரசாதம் கிடைக்குது அப்படின்னா அதுல போய் அவனால சாப்பிட முடியாது. ஏன்னா அதுவும் கூட அவனுக்கு அது பௌதிகமா போயிடும். கிருஷ்ண பிரசாதத்தையே நான் அதிகமா சாப்பிடுறேன் அப்படின்னா அதுவுமே அளவு மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். சோ உணவினை குறைத்தல் புலன் கட்டுப்பாட்டிற்கு மிகவும் பயன்படுவது. புலனடக்கம் இல்லையேல் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவது சாத்தியமல்ல. அதனாலதான் சொல்றாங்க போகி, யோகி, மோகி, துரோகி. போகி வந்து ஒரு வேளை சாப்பிடுவான், மோகி 2 வேளை சாப்பிடுவான். இந்த துரோகி வந்து அடுத்தவன் சாப்பாட்டையும் சேர்ந்து சாப்பிடுவான். சோ இந்த மோகி, யோகி, யோகி வந்து அளவா சாப்பிடுவார் 2 வேளை. போகி அப்படிங்கிறவன் 3 வேளை சாப்பிடுவான். நான் 4-5 வேளை சாப்பிடுறவன் இந்த துரோகி, அடுத்தவன் சாப்பாட்டையும் இழுத்து வச்சு சாப்பிடுவான். ஈசாவாசியம் இதம் சர்வம் எல்லாம் அவனுக்கு தெரியாது. எல்லாம் கடவுளுடையது, தனக்குரியதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு அவனுக்கு தெரியாது. அடுத்தவனதை சேர்ந்து இழுத்து இழுத்து சாப்பிட்டுருவான். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது